ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. டொரண்டோலேருந்து புறப்பட்டு கைரோல அல்லோலப்பட்டு கத்தாரை விட்டு சென்னை விமான நிலையம் வந்து சேர்ந்தேன். இந்த விமான நிலையத்துக்கு உள்ள நுழைஞ்ச உடனே ஏதோ ஒரு மாற்றம். இது நம்ம விமான நிலையம் மாதிரியே இல்லையே, முற்றிலும் மாறுபட்ட விமான நிலையத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. ஆமா, அந்த கூரைக்கு மேல ஏதோ இரும்பு தகடு மாதிரி ஏதோ இருக்குது. இது வடிவமைப்பா இல்ல மேல இருந்து கண்ணாடி உழக்கூடாதுன்னு போட்டிருக்க தடுப்பா? ஏதோ ஒண்ணு. தரையில உட்காந்துருக்கவங்க தலைமையில எதுவும் விழாம இருந்தா சரி. உண்மையிலேயே ஒரு மாறுபட்ட விமான நிலையத்தை பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த கூரை மேல தான் ஒரு சந்தேகம். அந்த தகடு அங்க நிறைய சிலைகள்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வரிசையா பார்த்துட்டு இந்த குடியேற்றம் பகுதிக்கு போனேன். காய விட்டாங்க நம்மள. இது என்ன பிரமாதம், இதோட பெசல் ஐட்டம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி குடியேற்றம் பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிக்க விட்டாங்க வரிசையில. ஒரு மைலுக்கு நிக்குது. ஏன் இங்க நிக்கிறோம் பயணிகளுக்கும் தெரியல, அதுக்கு பதில் சொல்ற அதிகாரிகளுக்கும் தெரியல. சுமார் 1 மணி நேரம் ஆச்சு. அதுல இருந்து வெளியில வந்து எங்க வீட்டுக்கு நான் பயணம் பண்ணேன். லேசா மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பயணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு நான் போய் சேர்ந்தேன். எங்க அம்மாக்கு நான் வந்தேன்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஆச்சரியம் கொடுப்போம், அதாவது சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லி கதவு மாடி போய் நின்னேன். பூட்டி இருந்த கதவை பூதம் மாதிரி போய் தட்டினேன். தாய் திறக்கவில்லை. 2ஆம் முறை தட்டினேன். அன்னைக்கு கேட்கவில்லை. 3ஆவது முட்டு கொடுத்து தட்டினேன். அம்மாக்கு கேட்டுச்சு. வெளில வந்தவொடனே எங்க அம்மாக்கு ஒரே ஆச்சரியம். டேய் தம்பி, என்னடா இங்க, வா 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 வா, இந்த அம்மா கட்டி பிச்சிக்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு அம்மாவை பார்த்து. என்னைய பார்த்த அம்மாக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்ல, அம்மாவை பார்த்த எனக்கும் மகிழ்ச்சி தான். யாருக்கு தான் மகிழ்ச்சி இல்ல அம்மாவை பாக்குறப்போ, அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு. வாடா என் பட்டு குட்டி அப்படின்னு எங்க அம்மா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. பொறாம படாதீங்கடா ஃபாரின் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சீக்கிரம் அம்மா வந்து பார்த்துடுங்க. எங்க முகத்தை பார்த்தாலே தெரியலையா, தாயும் செய்யும் முகத்துல இன்பம்.